காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்த பக்தர்கள் ஒருவர், சுவாமி, என்னை சுற்றி எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என கேட்டார். இதற்கு பதிலளித்த மகா பெரியவா, எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையும் தெளிந்த நீரோடை போல் அழகாக, அமைதியாக மாறும் என்றார் மகா பெரியவர். மகா பெரியவாவின் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த அந்த பக்தரிடம் பெரியவாவே விளக்கமும் சொல்லி வழியும் சொன்னார். அவர் கூறுகையில், நாம் தினமும் உணவில் சேர்க்கும் உப்பிற்கு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை உள்ளது. அதனால் தான் திருஷ்டி சுற்றியும் போதும் உப்பினை பயன்படுத்துகிறோம். பல கோவில்களில் பரிகாரமாக உப்பி வாங்கி வைக்கும் பழக்கம் பல காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. கடலில் குளித்தால் பாவங்கள் தொலையும் என சொல்வதற்கும், கடலில் கால் நனைக்க வேண்டும், கடல் நீரை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும் என சொல்வதற்கும் காரணம் உள்ளது. தினமும் காலையில் எழுந்ததும் கிழக்கு நோக்கி அமர்ந்து, மடியில் ஒரு வெள்ளை காகிதத்தை வைத்துக்கொண்டு, 2 கைகளிலும் உப்பினை வைத்து கண்களை மூடி அமர வேண்டும். இப்போது பணப்பிரச்சனை இருக்கிறது என்றால், மனதிற்குள்ளாக, எனக்கு நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்து நீங்கிவிட்டது. இப்போது நான் சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறேன் என நேர்மறையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படுகிறீர்கள் என்றால், எனக்கு உடலில் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் முழுவதுமாக நீங்கிவிட்டது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என சொல்ல வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை என்றால், எனது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது. குடும்பத்தில் இப்போது அமைதியும், மகிழ்ச்சியும், ஒற்றுமையும் நிலவுகிறது. வீட்டில் அனைவரும் நலமாக, சந்தோஷமாக, அன்பாக இருக்கிறோம் என நினைக்க வேண்டும். மனதிற்குள் இப்படி நேர்மறை வார்த்தைகளை சொல்லி சிறிது நேரம் தியானம் செய்த பிறகு, கையில் வைத்துள்ள உப்பினை மடியில் வைத்திருந்த காகிதத்தை போட்டு கீழே சிந்தாமல் மடித்து ஓடும் நீரில் கரைத்து விட வேண்டும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் சிறிது நாட்களிலேயே உங்களின் பிரச்சனை தீர்ந்துவிடும். உங்களை சுற்றி நேர்மறை அலைகள் இருப்பதை உங்களால் உணர முடியும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கையும் நல்லதாக மாறும் என பதிலளித்து ஆசி வழங்கினார் காஞ்சி மகா பெரியவா.